சுவாமி சரணம். சுவாமியை சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வழங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சபரிமலை சன்னிதானத்தில் ஐப்பசி மாதத்துக்கான நடை திறப்பு நேற்று மாலை 4:30 மணிக்கு திறக்கப்பட்டு ஐயன் அனைவருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. ஆனால் தற்போது அங்கே கூட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாகவே ஐப்பசி மாதம் சபரிமலை சன்னிதானத்தை பொறுத்த வரைக்கும் மண்டல மகர விளக்கு காலங்களைப் போல கூட்டங்கள் சற்று கூடுதலாகவே அதிகரித்து காணப்படுகிறது. ஏன் இந்த கூட்டம் அப்படின்னா, சென்ற ஆண்டுகளில் கடந்த 3 முதல் 4 ஆண்டுகள் வரை மண்டல மகர விளக்கு காலங்களில் தரிசனத்துக்கு அதிக நேரம் காக்க வைக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு தரிசனத்தை பண்ணதுனால பக்தர்கள் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து அந்த விரதத்தோடு சேர்ந்து ஐயனுக்கும் விரதம் இருந்து மாலை அணிந்து இந்த நடைமுறையை பின்பற்றி வர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டம் எவ்வளோதான் அதிகரித்தாலும் ஐயப்ப பக்தர்கள் பொறுமை காத்து அனைத்து பக்தர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு நாமே பாதுகாப்பு என்று மனதில் கருதி ஐயனை மனதார வேண்டி வர வேண்டி நாங்கள் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக கூட்டத்துக்குள்ளே அடித்து பிடிச்சி போய் ஐயனை தரிசனம் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் தரிசனத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ஐப்பசி மாதம் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தான் பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேதகு குடியரசுத் தலைவர் 22ஆம் தேதி ஐயனை தரிசிக்க வருவதால் 21ஆம் தேதியிலேருந்து பக்தர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதனால் இதை கருத்தில் கொண்டு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் 20ஆம் தேதிக்குள் சபரிமலை சென்று ஐயனை தரிசித்து வருமாறு சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம். சுவாமியை